மார்க்கெட் பிளேஸ் ப்ரைவேட் லிமிடெட் பாருங்க. இப்போது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி நம்மக்கிட்ட விட்டுருக்காரு. டாப் எண்ட் வெஹிக்கிள் ஹோண்டா சிட்டி. ஸோ எல்லாம் எதிர்பார்த்துட்டு ஹோண்டா சிட்டி எப்படி ஃபிட்டிங் இருக்குன்ட்டு. ஸோ ஃபிட்டிங்கும் நம்ம தெரியும், நம்ம ஃபிட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே சமயத்தில் மாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது சிட்டியில். ஸோ கஸ்டமரும் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்டு அவங்க வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க, பார்த்துங்க. கம்பல்சரி அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரிவ்யூ. ஸோ ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வண்டி. இது பாருங்கள், ரயில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா இன்சுலேஷன் பண்ணியிருக்கு. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு ரெடியூசர் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொருத்தமாக உட்காந்துட்ருக்குன்னு, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சர்வீஸ் நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். அடுத்து ECM வந்து உள்ளே இருக்குது, அது உள்ளே இருக்குது, உங்களுக்கு நல்லா உள்ளே இருக்கும், எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போது ஜென்ரல் வாக் அரவுண்ட் ஹோண்டா சிட்டி இது பாருங்கள். பில்லிங் வால் பாருங்கள், ஹோண்டா சிட்டிக்கு பில்லிங் வால் இதை வச்சுருக்கோம். வால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வாங்க அடுத்தபடியாக ஹோண்டா சிட்டியில் டிக்கி ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. எவ்வளோ டிக்கி ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் 1, 2, 3 சூட்கேஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம கம்பெனி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒன் மார்க்கெட் பிளேஸ் ப்ரைவேட் லிமிடெட், கவர்மெண்ட் அப்ரூவ்டு, CNG ரெக்ரூட்மெண்ட் சென்டரு 3 இடத்துல இருக்குது. திரும்ப அதை ரிவைன் பண்ணிக்கிறேன். செங்கல்பட்டு, முடிச்சூர், வேலூர். இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி ஃபிட் பண்ணுறதுக்கு CNG ஃபிட்டிங் கேஸ் ஃபிட் 9500419734 6381161 ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை திரும்ப நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, இன்றைக்கி டேட்டில் வந்து திரும்ப சொல்கிறது தான், ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து பணத்தை எப்படி மிச்சம் பண்ணணும் தான் போனோம். ஸோ பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு நாள் இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு 1500 செலவு பண்ணுறோம். அந்த 1500 எப்படி நம்ம மிச்சம் பண்ணலாம்? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்குது, நம்ம உடனே CNG ஃபிட் பண்ணணும்னு அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துடுங்க. ஸோ ஃபிட்டிங் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டீலரு. ஸோ எல்லா கிட்டும் நம்ம ஃபிட் பண்ணுவோம், அது மேட்டரே கிடையாது எங்களுக்கு. ஸோ கிட்டு ஃபிட் பண்ணுறது எப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இன்ஜின் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு தான் முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாய் கேஸ் போட்டு ஹோண்டா சிட்டியில் 700 ரூபாய் கேஸ் போட்டு ஹோண்டா சிட்டியில் 200 கிலோமீட்டர்ஸு நீங்கள் அழகாக ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு நாங்கள் 100% அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. திரும்ப நான் சொல்கிறேன், இந்த வண்டிக்கு நான் சொல்லலை, ஹோண்டா சிட்டி மாஸ் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது பிக்கப். ஸோ இதில் எதிர்பார்க்கல, அவ்வளோ அஸ்டானிஷாக உண்மையாக கஸ்டமர் உங்களுக்கு அந்த ரிவ்யூ கொடுப்பாங்க. அதேமாரி நம்ம திரும்ப சொல்கிறது, GPS பண்ணிகிட்ருக்கோம் பைக்குக்கு, காருக்கு. டெய்லி வந்து போடுறாங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் மலிவான ரேட்டு ஜிபிஎஸ்ஸு. அடுத்தபடியாக பவர் விண்டோ, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் லாக்கு, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். அடுத்தபடியாக ஃப்ளவர் மேட்ஸு, நூடுல்ஸ் மேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர், சீட் கவர்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் செகண்டரியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்மக்கிட்ட CNG ஃபிட் பண்ண பேருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருந்தால் நம்ம இதிலே கொடுக்கலாம். நம்ம வந்து 1 டே எக்ஸ்ட்ரா 2 டேஸ்ன்றதை பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு சில கஸ்டமர் வந்து நமக்கு வந்து வண்டி கிட்டத்தருக்கு GPS-ஓடு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ GPS-ஓடு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இன்னும் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ரேட்டும் வந்து உங்களுக்கு வந்து மார்ஜினல் ரேட் தான், ரொம்ப பர்சன்டேஜெல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வண்டி வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம்னா CNGயில் ட்ராவல் பண்ணுவோம். கோ ஃபார் CNG ஃபார் த க்ரீன் என்வாயர்மெண்ட். எப்படி சொல்கிறது, இயற்கையை மெயினாக நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த இயற்கையை கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் பொல்யூஷன் குறைக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கும் மணி சேவ் தான், உங்களுக்கு தான் ஃபுல் ப்ராஃபிட் அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிவ்யூ இன்னொன்று அடுத்தபடியாக அது சுவிட்ச் ஏரியாவுக்கு நம்ம போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா, ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக். அங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்கு மெயினாக போட்டுருக்காங்க. ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவு, சைட் மோடு, பார்க்கிங், ஜஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ திரும்ப ஒன்ஸ் அகேன் ஒரு சின்ன ரிவ்யூ தான். வண்டியை வந்து கரெக்டாக ஒரு ஆற்றுக்கு நம்ம மாரி ஒரு சென்டருக்கு கொண்டு போங்க, செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள், அப்புறம் வண்டியை பண்ணுங்கள், கரெக்டாக ரேட்டு பண்ணிட்டு போங்க, தியேட்டி ஓடிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் எட்டிகா ஃபிட்டிங் முடிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ கஸ்டமரோட ரிவ்யூ மெயினாக வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ கஸ்டமரோட ரிவ்யூ என்னன்றதை கேட்போம். சார் வணக்கம், எந்த இடத்துலேருந்து வரீங்க? இது ஒன் மார்க்கெட் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? செதுவாலையிலேருந்து வரேன் சார். ஓகே ஓகே. இங்கே ரெகுலராக நம்மளுக்கு கடை வந்து இங்கே இருக்குதானே இங்கே பார்த்தேன். ஓகே. ஒரு பைக்கில் போகும்போது ஓகே. சரி அதனால் வந்து ஃபிட்டிங் போட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து மைலேஜ் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகுது. ஓகே. அதனால சரி சிஎன்ஜி போட்டுடலாம். ஓகே. இப்போ பார்த்து முக்கியமான விஷயத்த சொன்னார். பரவாயில்ல, கஸ்டமரு கரெக்டாக அதோட ஒரிஜினல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது பெட்ரோல் எனக்கு வரல, பெட்ரோல்னால என்னால் வந்து வண்டி ஓட்ட முடியல அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சிஎன்ஜி கூட வந்திருக்கேன். இதுக்காக அந்த ஒரு முக்கியமான ரீசன் இதுதான். ரெண்டாவது பணமும் நான் சொன்ன மாதிரி நல்லா மிச்சமாகவும் ஒரு கண் எதிராக பார்த்தாரு. சார் எவ்வளோ பெட்ரோல் போடுறீங்க சார் இந்த வண்டிக்கு? பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணணும்னா இந்த வண்டிக்கு 4500 போடணும். இப்போ இந்த வண்டி கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 640 ஃபில் ஆகிடுச்சு. கிலோமீட்டர் இது வந்து 160 கிலோமீட்டர் இப்போ சாலிடாக போய்ட்டு அந்த 640 ஆமாம். இப்போது சார் சொன்ன மாதிரி இப்போ க்ளீனாக அதுதான் உண்மை. இப்போ அந்த டோட்டலாக நீங்கள் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா 4500 அவர் பெட்ரோல் போடுறாருன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4500 போனால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு 4500னா சிஎன்ஜியில் 2250 நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த சேம் கிலோமீட்டரு அந்த சேம் டைமுக்கு நீங்கள் போய் கன்சீவாக ரீச் ஆகிட முடியும். ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு, எவ்வளோ ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு பாருங்கள். ஸோ வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? வண்டி ஓட்டும் போது எந்த டிஃப்ரென்ஸ் தெரியல சார். பெட்ரோல் எப்படி போச்சு சிஎன்ஜி சேம் அதே டைப்பில் தான் போச்சு. ஸ்பீடும் எனக்கு அந்த ஸ்பீடு தான். இதெல்லாம் வந்து லேக் தெரிஞ்சுதா? ஸ்லோவாக போகும்போது அந்த லேகு இதெல்லாம் சொல்கிறாங்க, ஜர்க்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி கேட்டீங்க ஜர்க்கு இருக்குமான்னு, அதெல்லாம் நீங்கள் இந்த வண்டியில் ஃபீல் பண்ணிங்களா? அது மட்டும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. இப்போ ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் அந்த டவுட்டு சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு. அந்த ஜர்க்கு அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மல் பெட்ரோல் எப்படி மூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது சிஎன்ஜி. உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இங்கே வந்து நம்ம ஒன் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான் சார். ஃபிட்டிங் நீட்டாக இருக்கா? ஃபிட்டிங் எல்லாம் பக்காவாக கரெக்டாக இருக்குது சார். எந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஸோ கம்பல்சரி நீங்கள் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் சொல்லுவீங்களா? நமக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம் சார். அதேமாரி ஜிபிஎஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஜிபிஎஸும் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் பாருங்கள், இப்படியே அந்த ஸ்பாட்லேயே சொல்லிட்டாரு, நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறது. ஸோ கஸ்டமருக்கு நம்ம சொன்னபடி ப்ராப்பராக இந்த வண்டிக்கு என்டாஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் கார்டை வந்து குரூப்பில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் ஒன் மார்க்கெட்டில் வந்து வாங்கி வண்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2016 வண்டி இது. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒயிட் போர்டு தான். ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லோடு அடிக்கிற வண்டி தான். ஸோ இதில் சிஎன்ஜி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரையல் எடுத்தோம். நம்ம சைடில் ஆல்வேஸ் சொல்கிறது மாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கஸ்டமர் சைடில் இப்போ ரிவ்யூ கொடுப்பாரு. ஸோ ஒரு வாக் அரவுண்ட் போவோம், எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள். ஸோ சிலிண்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக அவருக்கு இது போட்டு கொடுத்தாச்சு. பாருங்கள், ஃபில்லிங் வால் தான் நம்மளோட கம்பெனி ஆஸ் யூஷுவல் சொன்னால் ஒன் பண்ணிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு நமக்கு லைசன்ஸ் எடுத்து சிஎன்ஜி ரெட்ரோஃபிட்மெண்ட் சென்டர் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா 3 சென்டர் நமக்கு இருக்குது. செங்கல்பட்டு, முடிச்சூர், வேலூர். ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கேஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ பிளேட் பாருங்கள், இனிமேல்பட்டு கம்பல்சரி இந்த பிளேட் இருக்கணும் கேஸ் ஃபில்லிங்க்கு. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேஸ் ஃபில் பண்ணி தருவாங்க. ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். இப்போது திரும்ப ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் தான். இதில் வந்து பெட்ரோல் போட்டு நம்மளால் வந்து வண்டி ஓட்ட முடியாது. ஸோ சிஎன்ஜியில் ஓட்டினீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1500 கிலோமீட்டர் நம்ம பெட்ரோலில் இருந்து போகிறது சென்னை டு வேலூர் 1500 ருபீஸ் ஆகுது. ஸோ இப்போ சிஎன்ஜியில் போனீங்கன்னா 700 ஒரு 800 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிட்டு அந்த பணத்தை வந்து இதிலிருந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் நம்மக்கிட்ட விட்டுருக்காரு. ஸோ இப்போ சார்கிட்ட ஒரு 2 கொஷின்ஸ் கேட்போம். சார் வணக்கம் சார். எப்படி சார் வந்தீங்க? இந்த சென்டருக்கு எப்படி வந்தீங்க? யூடியூப்பில் நம்ம பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பாக. அதாவது இன்றைக்கி காலையில் வண்டி விட்டோம். மறுநாள் காலையில் 11 மணிக்கெலாம் வந்து சிஎன்ஜி போட்டு நல்லா பக்கா பண்ணி நல்லா கையிலெல்லாம் பண்ணி அங்கீகாரமாக கொடுக்குறாரு. நல்லா வேலை செஞ்சார். ரொம்ப வண்டியில் எல்லாம் ஓட்டும் போதெல்லாம் தெரியல, எதுவுமே தெரியும். வண்டி பெட்ரோல் மாதிரி தான் போகுது வண்டி. கேஸுக்காக அப்படின்னு சொல்ல, பெட்ரோல் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் போகுது. ஆனால் நல்லா பண்ணிக்கிறாரு அவர். இன்னும் வந்து நம்ம ஆள்
சொல்லி விட்டது நம்ம பாபு சார் தான். அது கஸ்டமரும் இன்றைக்கி வந்திருக்காரு. இவர் வண்டி போட்டவர். இவர் போட்டது வந்து அவர்கிட்ட சொன்னார், நான் வண்டி பார்த்தேன், வண்டி நல்லாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இவர் தான் விட்டார். நல்ல முறையில் சிறப்பாக எனக்கு சிறப்பாக நல்லா அதிகமாக செஞ்சு விட்டார். பெட்ரோல் காசு மிச்சம். சிஎன்ஜினால எனக்கு அதிகமான லாபம். பெட்ரோல்னால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்து சிஎன்ஜினால எனக்கு நல்லா அதிகமாக பண்ணி வைத்தேன். வேலை வந்து நன்றி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எதுவும் சொல்லட்டால கஸ்டமர் ஏ டு செட் நான் பேச வேண்டியது எல்லாமே கஸ்டமர் பேசிட்டாரு. ஸோ இன்னும் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னால இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்று வந்து என்டாஸ்மெண்ட் பண்ணி கார்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த 5000 ஆஃபர் அவருக்கு நான் கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவேன். ஏற்கனவே நம்ம எல்லா கஸ்டமருக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஆஃபர் கேட்டகரிக்கு தான் வராரு. ஸோ கண்டிப்பாக அவர் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆஃபரு நம்ம 5000 ரூபாய் சிஎன்ஜி ஆஃபர் தராது. இந்த கேஸ் போகிறது இல்லாமல் நம்மளுக்கு சிஎன்ஜி கேஸுக்கு 5000 ரூபா ஆஃபரும் தராது. நம்ம அந்த 5000 ரூபாயில் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். 5000 ரூபாய்க்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Where you go, girl, I'm gonna follow. What you want, girl, just let me know. You can be my chummacello. Shawty, I'm gonna get ya. You know I'm gonna get ya. You know I'll even let you be my chummacello. Samara, I'm not your baby daddy. I'm ready, hold it, I'm வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஒன் மார்க்கெட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வேலூரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எண்டு ஃபேஸ் 2 வெர்ஷனு க்ரீட்டா புக் பண்ணியிருக்கோம். ஹுண்டாய் க்ரீட்டா எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அது. ஓகேங்களா. இப்போ வந்து கிட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபிட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்யூஷுவல் மோட்டர்ஸ் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஹை ப்ரெஷர் வேப்பரைசர் கிட்டு. எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணோன்றது இந்த கிட்டு மட்டும் தான் டிசைட் பண்ணோம். கேஸு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேப் சென்சாரு எவ்வளோ ரேஷியோ ஆஃப் ஏரும் கேஸும் போகிறது இதுதான் டிசைட் பண்ணோம். இதுதான் பாருங்கள். க்ரிட்டாக்கு வந்து கம்பல்சரி 8 இன்ஜெக்டர் நம்ம வந்து 2 ரெயில் போட்டு பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸு மாசாக இருக்கும். அடுத்தபடியாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ECM. அதுதான் ஒரே ஒரு சிங்கிள் ECM தான் கொடுத்துருக்கோம். BS6 8 இன்ஜெக்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்சுலேஷன் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது. இது பாருங்கள். கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஆஸ்யூஷுவல் ஒன் மார்க்கெட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் பிளேட் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இந்த பிளேட் கேட்குறாங்க. இப்போ ஆன்கோயிங் ஃபார்வர்டு க்ரிட்டா வந்து இப்போ நம்ம ட்ரையல் வந்து எடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக. இப்போ என் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறது தான் பெட்ரோல் பெட்ரோல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சிஎன்ஜியில் இருக்குது. ஸோ மெயினாக வந்து பெட்ரோலோட ரேட்டு பேஸ் பண்ணி தான் எல்லாருமே சிஎன்ஜி போடுறதுக்கு வராங்க. ஸோ இதில் மைலேஜ் பார்த்திங்கன்னா 18 to 20 பெட்ரோலில் தருது. ஸோ க்ரீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா
இதில் சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 30 வரைக்கும் நான் ஏசியில் போகும். ஓகேங்களா, 30 வரைக்கும். ஏசியாக இருந்ததுன்னா 27 to 28 சாலிடாக வந்துடும் வண்டிக்கு. ஸோ எந்த விஷயம் கிடையாது. ஸோ ஷார்ட்லி இன்னொரு ஃபீட்பேக்கும் வந்து கஸ்டமர் வந்து இப்போது கொடுப்பாரு, எப்படி டிரைவிங் எப்படி இருக்குன்னு போகலாம். ஸோ ஒரு வாக் அரவுண்ட் போகலாம் வாங்க. பாருங்கள், பெட்ரோல் டேங்க்கில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நீட்டாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். இன்சுலேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். சில்வர் பிளேட்டில் போட்டிருக்கோம். ஸோ இது பெட்ரோல் டேங்க்கில் மட்டும் நம்ம வச்சாச்சு. கஸ்டமர் கேட்டதுனால அவரோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பெட்ரோலில் மெயினாக இருக்கணும் அப்படின்றத சொன்னார். ஸோ இது வந்து ஒரு லேடிஸ் ஓட்டுறாங்க ஐடி கம்பெனிக்கு. ஸோ வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுனால நம்ம சைடில் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அது சேஃப்டியாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், ஃபிட்டிங்கு சிலிண்டர் ஃபிட்டிங் பாருங்கள், இன்சுலேஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் 1 மார்க்கெட் ப்ரைவேட் லிமிடெட், நமக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டு சிஎன்ஜி ரெட்ரோ ஃபிட்மெண்ட் சென்டர், செங்கல்பட்டு, வேலூர், முடிச்சூர் 3 இடத்துல இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் இன்சுலேஷன் எப்படி கொடுத்துருக்கு, டேங்க் வால் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துங்க. ஸோ க்ளீனாக இருக்குது. ஸோ ஃபிட்டிங் எல்லாமே நீங்கள் லக்கேஜ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ லக்கேஜ் வச்சுக்கலாம்னு பார்த்துங்க. இவ்வளோ லக்கேஜ் வந்து க்ரீட்டா வண்டியில் லக்கேஜ் வைக்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் திரும்ப ஒரு சிலிண்டர் ஃபிட் பண்ண பிறகு கூட நம்ம வந்து ஈஸியாக லக்கேஜ் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது வேலூர் ஸ்டேஷன். அதேமாரி ஆர்டிஓ என்டாஸ்மெண்ட்டுன்னு வரும்போது ப்ராப்பராக கிட்டு வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது கவர்மெண்ட்டு லைசன்ஸு அது அப்ரூவ்டு கிட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆர்டிஓ கவர்மெண்ட் சைடே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ வேறு இடங்கன்னா எடுக்கும்போது வண்டியை விட்டுட்டு ஆர்டிஓ என்டாஸ்மெண்ட் பண்ண முடியல, பிரச்சனை வருது, அது வருது, இது வருதுன்னு சொன்னிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. இப்போது ஸோ எங்கே ஆத்தரைஸ்டு டீலர் யாருன்னு பாருங்கள், நம்ம ஆத்தரைஸ்டு பர்சன் தான். ஸோ திரும்ப சொல்கிறது அதே தான். கிட்ட போய் ஆத்தரைஸ் சென்டரில் போடுங்க, கவர்மெண்ட் அப்ரூவ்டான்னு பாருங்கள். பாரிவான் கவர்மெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போங்க, எந்தெந்த கம்பெனி வந்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னு பாருங்கள். அந்த கம்பெனியில் போயிட்டு அந்த லிஸ்ட் எடுத்துங்க. அந்த லிஸ்ட் எடுத்து அந்த கம்பெனியில் போயிட்டு கிஃப்ட் ஃபிட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் இப்போ காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மாட்டிட்டு பாவம் 10 லட்சம் 17 லட்ச ரூபா 16 லட்ச ரூபா வண்டியை வந்து கண்ண பண்ணிடாது தான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய சர்வீஸ் வருது. ஸோ இதை கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் மைண்டில் எடுத்துக்கணும். நம்ம வண்டி சொந்த வண்டி நமக்காக ஓட்டுறோம் அப்படின்றத ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டான சென்டருக்கு போயிட்டு சிஎன்ஜி ஃபிட் பண்ணுங்கள். மைலேஜ் நல்லா உங்களுக்கு வண்டியில் கொடுப்போம். பணத்தை இன்னிலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கிளம்புங்க, இமீடியட்டாக கிளம்பி எங்கே சென்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இமீடியட்டாக சிஎன்ஜி ஃபிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஓகே, இப்போ டியூனிங் வந்து வண்டிக்கு போட்டிருக்க டியூனிங்கை பாருங்கள். டியூனிங் போயிட்டுருக்கு. சுவிட்சு வந்து பாருங்கள், இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கேயும் வைக்க முடியாது, அந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுவிட்சு அங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக இப்போது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேற்கொண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு க்ளீன் பிக்சர் கிடச்சிருக்கும். சரி, ஓகே. இப்போது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இப்போ க்ரீட்டா ஓட்டினதில் அவர் எப்படி ஃபீல் பண்ணார், பெட்ரோல் எப்படி இருக்குது, சிஎன்ஜி எப்படி இருக்குன்னு ஒரு 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. பக்கத்தில் சார் வந்து லோக்கலில் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் கிட்டு மாட்டணும்னு சொல்லி ஒரு போன வீக் வந்திருந்தார், பேசிட்டார். ஸோ கிட்டு மாட்டிட்டார். சார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? நல்லா இருக்குது. ஓகே. உங்களுக்கு எதனா பெட்ரோல் ஓட்டும் போதும் சரி எதனா ஃபீல் இருக்கா? இல்லை, சிஎன்ஜியில் ஓட்டத்துக்கும் பெட்ரோல் ஓட்டத்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏசியில் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏசி ஓட்டும் போது ஓகே ஓகே. அதேமாரி ஸ்பீடில் ஓட்டும் போது உங்களுக்கு எதனா ஜர்க் இருந்ததா? இல்லை இல்லை. ஓகே. ஏன்னா மெயினாக இது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு அட்வான்ஸ் சென்சார் உள்ள வண்டி. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா இந்த கிட்டு போட்டால் ப்ராப்ளம் வருமா அது வருமானு. இப்போ உங்களுக்கு ஓட்டினதில் எப்படி இருக்குது கிட்டு? எதுவும் பிரச்சனை இல்லை. வண்டிக்கு ஆப்டான கிட்டா அது? கண்டிப்பாக. ஸோ கஸ்டமர் பாருங்கள், கஸ்டமர் க்ளீனாக சொல்கிறார் வண்டிக்கு ஆப்டான கிட்டு தான். ஏன்னா ஓட்டுனது அவர் தான் ஃபுல்லாக ட்ரையல் எடுத்தார். ஸோ ட்ரையல் எடுக்கும் போதே சொல்லிட்டாரு பர்ஃபெக்டாக இருக்குங்க. வேறு எதுனா டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணிங்களா, அன்சாட்டிஸ்ஃபைடாக எதுனா ஃபீல் பண்ணிங்களா? ஓகே, பக்காவாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாம் பிடிச்சிருந்ததா? சிலிண்டர் ஃபிட்டிங் பிடிச்சிருந்ததா? சைடில் வால் கட்டிங் அதை நம்ம போட்டோமா? எல்லாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன் த த்ரூ வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ பெட்ரோல் வந்து சிஎன்ஜி மாதிரி இருக்குது, சிஎன்ஜி மாதிரி பெட்ரோல் மாதிரி இருக்குது. ரெண்டு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஓகே, 100% நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக.
ஓகே, இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு டவுட் இருக்குது என்டாஸ்மெண்ட் சைடில். கண்டிப்பாக சாருக்கு வந்து நம்ம என்டாஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம், அதை பற்றி எந்த டவுட்டும் வேண்டாம். ஏன்னா வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆத்தரைஸ்டு கிட் இது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்டாஸ்மெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு முடிச்சு கொடுக்குறோம். தேங்க்யூ. You know I'm gonna get ya. Maybe I'll even let you be my chumma